உதகையில் பொலிவெய்த் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஆட்சியர் மற்றும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்று மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் மண்ணின் மைந்தர்களான தோடர் பழங்குடியின மக்கள் இயற்கையை குலதெய்வமாக வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகில் அமைந்துள்ள இவர்களின் குலதெய்வமான நாஸ்நாஸ் கோவிலில் கூரை மாற்றும் பொலிவெய்த் என்னும் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆவுல் என்னும் புல் மற்றும் பெரம்பு ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள மிக தொன்மையான இக்கோவில் 18 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக 30 நாட்கள் விரதம் இருந்த தோடர் இன ஆண்கள் அப்பர் பவானி பகுதிக்கு சென்று ஆவுல் என்னும் புற்களையும், பாண்டியார் சென்று பெரம்பு, மூங்கில் போன்றவற்றையும் எடுத்து வந்து கோவிலின் கூரையை மாற்றி புதுப்பித்து வந்தனர். பணிகள் முடிந்த நிலையில் பொலிவெய்த் என்று அழைக்கப்படும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி தோடர் இன ஆண்கள் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். பின்னர் தங்கள் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் இளவட்ட கல்லை தூக்கி அசத்தினர். இவ்விழாவில் நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா, மாவட்ட வன அலுவலர் கௌதம் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். விரதம் இருந்து அப்பர் பவானி சைடில் போய் பில்லு, பெரம்பு, மூங்கில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தோடர்களே இந்த கோவிலில் அமைப்பாங்க. இந்த கோயில் வந்து 48 வருஷத்துக்கு முன்னாடி கல் கோயிலாக ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 18 வருஷம் ஆச்சு. இந்த முழுவதுமாக புதுப்பிச்சு இன்னைக்கு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே 64 மந்துகளில் இருக்கக்கூடிய தோடர்கள் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்துருக்காங்க. பொதுவாக உள்ள எந்த விதமான உருவ வழிபாடும் கிடையாது. எங்களுக்கு இயற்கை வழிபடுவோம். இயற்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுடைய பெயர்களை சொல்லி தான் மந்திரங்களாக சொல்லுவோம். இதுதான் தோடர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். 15 கிளான் ஆக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாஸ்னர் என்கிற இந்த கிளானுடைய குலதெய்வமாகும். இந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் 70 மந்திகளிலிருந்து விரதம் இருந்து இந்த புதுப்பிக்கின்ற ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். இதில் எல்லா மந்திலும் வந்திருக்கிறோம். எல்லோருக்குமே எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக இன்று பிரார்த்தனை பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது.